ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிப்பியும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி தாங்க. ஒரு ஃபேன்சியான இட்டாலியன் டிஷ் பண்ண போகிறாங்க. ஏன் கான்டினென்டல் டிஷ் கூட சொல்லலாங்க. இதை என்னென்னா ஸ்பெகட்டி வித் மீட் பால்ஸ். பேர் மட்டும் இல்லைங்க, டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஸ்பெகட்டி வேக வைக்கணுங்க. ஸ்பெகட்டி நான் இன்றைக்கி ட்ரம் வீட் ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். இது நீங்கள் நார்மலாக குக் பண்ணுற இந்த வெள்ளை கலர் நூடுல்ஸை விட ரொம்ப ஹெல்த்தியானது. இது இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் இருக்கும். நான் ஒரு குக்கரில் எப்பவும் போல் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு முதல்ல தண்ணி போட்டுட்டு, இந்த மாதிரி ரொம்ப நீளமாக தான் இருக்கும். என்னோடய பாத்திரம் சின்னங்கிறதுனால நான் உடச்சி போடுறேன். உங்களோட பாத்திரம் அகலம் பெருசாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்பெகட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் நம்ம அதை பட்டரில் இது பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம். அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். இது 7 விசிலுக்கு நம்ம மீடியம் ஹீட்டில் வேக வைக்க போகிறாங்க. வேக வச்சு ப்ரெஷர் போனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீட் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதை எலும்பு இல்லாமல் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம மசாலாலாம் சேர்த்து அதை மீட் பால்ஸ் பண்ண போகிறோம். நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் வேணா கூட நீங்கள் மட்டனும் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு, பிரெட் க்ரம்ஸை நான் மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 கப். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா பிசைஞ்சு நம்ம குட்டி குட்டி பாலாக நம்ம ரெடி பண்ணி அதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம ஸ்பெகட்டி டிஷ்க்கான மீட் பால்ஸுங்க. நல்லா மசாலாலாம் சேரணும். சேர்ந்து அந்த மீட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம மசாலா கலருக்கு மாறும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ குட்டி குட்டி பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவியிருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டி பால் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டிக்கலாம். நம்மளோட மீட் பால்ஸ் இப்போ பொரிக்கிறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் இதை எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வடைலாம் செய்வீங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் கூட திருப்பி விட்டுக்கலாம் பால்ஸை. நிறைய எண்ணெய் செலவழிக்க வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியும் பண்ணலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி சீக்கிரமாக வேகணுங்கிறக்காக நான் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்ருக்கேன். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது அதில் அடியில் போய் ஒட்டிக்கும். ஸோ அந்த இடம் மட்டும் பிளாக்காக இருக்கும். அது இல்லாமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு பாதி அளவுக்கு நம்ம மீட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். எண்ணெயை வடித்து எடுத்து வைக்கிறேன். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் இது பண்ணும்போதே மீட் பால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிடும். என் பசங்கள்லாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க நடுவுலையே. ஏன்னா அந்த மீட் பால்ஸே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்பெகட்டி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணும்போது கோல்டு வாட்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டரை அதில் ஊற்றுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு ஈஸியாக வரும். இப்போ நம்ம அந்த ஸ்பெகட்டி பால்ஸ் மீட் பால்ஸ்க்கு தேவையான சாஸ் பண்ணுறோம். பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான். இது நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே மீட் பால்ஸில் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு தேவையாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. உப்பு போட்டு கிண்டி விடுறேன். அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி, ஆப்பிள் தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பும் போடுறேன். நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மசாலா மறுபடியும் தேவைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு மசாலா வந்து பத்தலை அப்படின்னா மிளகாய் தூளும் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணுறேன். எனக்கு மசாலா பத்தலை, அதனால் மறுபடியும் சேர்க்குறேன். தண்ணி வேணும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து பாருங்கள். தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மீட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மீட் பால்ஸை வந்து இதை ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 நிமிஷம் இந்த கிரேவியோடு அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். அந்த டேஸ்ட் அதுக்குள்ளே இறங்கியிருக்கும் இந்த பால்ஸ் கூட. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பவுலில் நான் வந்து இதை மாற்றி வைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நான் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்பகட்டியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பட்டர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூண்டு போடுறேன். ஒரே ஒரு பூண்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச ஸ்பகட்டியை வந்து அதில் போடுறோம். அது பட்டரோடு மிக்ஸ் ஆகி அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க. டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். முக்கால்வாசி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கஸ்தூரி மீத்தி வந்து நீ போடுறேன். நீங்கள் ட்ரை பேசில் கூட போடலாம். பேசில்னால் துளசிங்க, நீங்கள் காய வச்சு நீங்கள் வீட்டிலேயே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்பப்போ துளசி இருந்துச்சுன்னா. நான் வந்து இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் இப்போ வந்து நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ மேக்ஸிமம் நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியமோ அதே மாதிரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதும் முக்கியம். நீங்கள் 2 விதமாக வந்து இதை வந்து சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மீட் பால்ஸோட சாஸை வச்சுட்டு மேலே வந்து ஸ்பெகட்டியை வைக்கலாம், இல்லைனா ஸ்பெகட்டியை வச்சுட்டு மீட் பால்ஸை வைக்கலாம். நான் வந்து ஸ்பெகட்டி இன்றைக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே மீட் பால்ஸை நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். ஸோ சாப்பிடும்போது அந்த கிரேவியோட அந்த ஸ்பெகட்டி சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட வேலிடேஷன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.